ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 25வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 24 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல ஹீரோ எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் கிட்ட இருந்து தப்பிச்சு அவரை காப்பாத்தினா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த உன்ன ஹீரோ காப்பாத்திட்டு போறப்ப உங்களோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டில் காம்ப்ரமைஸ்டா தான் இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்லீப்பிங் டிராகன்ஸோட கேப்டன் மாதிரி என்ன வந்துட்டு பிரசன்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அன்பிலியபிள். இவனை பாக்குறப்ப 20 வயசுக்கு மேல கூட ஆகாத மாதிரி தான் இருக்கான். இந்த லேட்டன் டீமன்ஸ் கேவோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ இவன் அதை சேர்ந்தவனா தான் இருக்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரயாங் இந்த பிரான்ச் மேனேஜரை நம்ம ஆளுங்கள்ட்ட வந்துட்டு ஒப்படைச்சிரு அப்படிங்கிறப்ப என்னாச்சு கேப்டன் அப்படின்னு கேக்குறப்ப நம்மளோட ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் இருந்து நம்ம பிளான் பண்ண டைரக்ஷன்ல போட்டோம். யுஞ்சி நம்மளோட யூனிட்டை இப்ப இருந்து நீ தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும். நம்ம மீட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னும் 2 மணி நேரத்துல நான் வரல அப்படின்னா நான் இல்லாமே நம்மளோட மென்ன கூட்டிட்டு கல்ட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் எஸ் சார் அப்படின்னு போறப்ப ஹீரோ வந்துட்டு ரயாங் நீ வந்துட்டு என் கூட வர போற, நம்மள வந்துட்டு சில பேர் துரத்திட்டு இருக்காங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரையல்ல வந்துட்டு அவங்க நான் சென்ஸ் பண்ணேன். பட் பிரச்சனை என்னன்னா நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரயாங் வந்துட்டு எப்படி நம்மள வந்துட்டு அவங்க ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நம்மள ட்ராக் பண்றதுக்கும் ஸ்னிஃபர்ஸ் பண்றதுக்கும் நிறைய பேரை வந்துட்டு அவங்க அமுச்சு வச்சிருந்தா இப்படி பண்ணலாம். பட் நம்ம உள்ள மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பிரிசனுக்கு வெளியே நிறைய பேர் கேதர் ஆகி அவங்க எல்லாத்தையுமே நம்ம போட்டு தள்ளியாச்சு. சோ நம்ம ட்ராக் பண்ற அளவுக்கு அவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவ்வளவு அக்யூரேட்டா ட்ராக் பண்றாங்க அப்படின்னா நம்மள அவங்க கூட எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்டுமே ஏற்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரான்ச் மேனேஜர் மேல ட்ராக் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சென்ட் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணி வச்சிருந்திருக்கணும். அந்த பேஜ் அங்க வர டேங்க்லான சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா நல்ல வாசம் வரக்கூடிய ஒரு ட்ராக்கிங் சென்ட்டை வந்துட்டு அவன் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உண்மையுமே அது ட்ராக்கிங் சென்டா இருந்தா நம்மளால ஈஸியா வந்துட்டு நம்ம உடம்புல இருந்து போக்கிட முடியாது. சோ அவன் கூட போயிட்டு சண்டை போறதா ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கான். போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடு அதுக்கப்புறம் அவங்களோட ஆளுங்க எல்லாருமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்துறானுங்க. ஹீரோ பார்த்துட்டு என்ன ஒரு ஆம்னியஸான டெமானிக்கி கல்டிஸ்ட் நாய்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்ததான் அப்படின்னு அவர் நினைக்க ஹீரோ வந்துட்டு த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் எங்களோட டெய்ல்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி இவ்வளவு க்ளோஸா நெருங்கி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவங்க கூட இங்கேயே சண்டை போலாம் அப்படின்னு நான் எடுத்த முடிவு சரியானதுதான். முன்னுன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எங்க ஸ்லீப்பிங் டிராகன்ஸ்க்கு நிறைய பாதிப்பு வந்துட்டு ஏற்பட்டு இருக்கும். இவனை வந்துட்டு இங்கேயே நான் ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்கணும், இல்ல இவனை நான் இங்கேயே கொன்னாகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் இருந்துட்டு பிரான்ச் மேனேஜர் டேங்க் நம்மளோட ஆளுங்களை கூட்டிட்டு அந்த கல்ட்டு நாய்களை போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ரயாங் வந்துட்டு எங்க போறதா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ரயாங் ஸ்டாப், அட் பெஸ்ட் அங்க இருக்கிற 6 பேருமே தேர்ட் ரேட் வாரியர்ஸ் தான். அந்த பேஜாங்கே சேர்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். என்னதான் அவங்க ஒன்னோட மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியாலையும் நம்மளோட மத்த ஆளுங்களாலையும் கண்டிப்பா இவங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியும். பட் நம்ம கண்ணு முன்னாடி 2 பேர் இருக்காங்க பத்தியா, அவங்க தான் நம்ம வந்துட்டு இங்க இருந்து போக விடக்கூடாது. அவங்க தான் உண்மையான பிரச்சனையே, அவங்க இந்த இடத்துலயே நம்ம போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு ரேயாங் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு நீ வெறும் சாதாரண கல்ட்டோட நாயா இருந்தாலும் கூட ரொம்ப ஷார்ப்பான பல்லுங்க உனக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் அதை எடுத்துட்டு எங்களே கடிக்க வர அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கல்ட்டை சேர்ந்த நாயா அப்படின்னா ஒரு நாய் மூலியமா தான் நீ கடிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா என்ன? உன் முன்னாடி இருக்கிற டைகரை நீ ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்குது. இந்த மாதிரி மோசமான கண்ணை வச்சுட்டு எப்படி இவ்வளவு நாளைக்கு நீ வந்துட்டு சர்வைவ் ஆயிட்டு இந்த கிழவா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு ரொம்பவே ரூடா மேனஸ் எல்லாம் பேசுற கல்ட் நாய்க்கு இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு இவனை கடுப்பேத்தலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு ப்ரொவகேஷனுக்கு வந்துட்டு இவன் விழுக மாட்டேங்கிறான். இந்த 10 வருஷத்துல இவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாறிட்டானா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஈஸி அந்த மாதிரி ப்ரொவகேஷன்ல விழுந்துருவானே, ஹவ் அன்பார்ச்சுனேட். பட் இந்த இடத்துல கோவத்தை ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்கிறது நீ கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்வாட், அது நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு கம் டு திங்க் ஆஃப் இட் நீங்க வந்துட்டு அந்த ஷிங்ஷாங்ல என்ன பிளானை வந்துட்டு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறப்பதான் ஸ்வாடோட சவுண்ட் வந்துட்டு கேக்குது. அப்பதான் இப்ப சில பேர் இங்க இருந்து போனாங்கல்ல அவங்களும் நம்ம ஹீரோட ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் இருக்கிற ஆளுங்களும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு புரிய வருது. அது மட்டும் கிடையாது, ரயாங் இருக்கால அவனும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடோட ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமே இருந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. ரயாங்கால அவனை ஈஸியா கொல்ல முடியாது, பட் அவனை பிஸியா வச்சுக்கிற அளவுக்கு ரயாங் வந்துட்டு கேப்பபிளா தான் இருக்கான். அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு ஷின்ஷாங்ல நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டியா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா அந்த ஷின்ஷாங்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடோட 3வது ஸ்டூடெண்ட் ஹியூமன் ஸ்வாட்ஸ்மேனை வந்துட்டு ஹீரோ போட்டு தள்ளியிருப்பான் அந்த பாலைவனத்துல. அதான் சொல்றான், நீ வந்துட்டு அங்க உன்னோட ஸ்டூடெண்ட்டை சில திருடங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க அனுப்பிச்சு வச்ச சாண்ட் ஸ்டார்ம் ஆஃப் டெத் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப நீ என்னோட யங்கஸ்ட மீட் பண்ணியா அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் என்னோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணு, நீங்க முட்டாள்கள் அங்க என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யூ பாஸ்டர்ட் உண்மையுமே நீ வந்துட்டு அவனை பாத்தியா, சோ அவன் கூட கான்டாக்ட் வந்து இழந்ததுக்கு காரணம் நீதானா, நீ வந்துட்டு அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த யூனிஃபைட் டிவைன் ஸ்வாட் ஸ்டைலா உண்மையுமே இந்த 10 வருஷத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம ட்ரைனிங் எடுத்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு சின்ஸ் லைக் உனக்கு வந்துட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால உன்னோட எல்லா
எல்லா கை கால்களையும் வெட்டிட்டு தான் உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கணும் போல. பிகாஸ் நான் கேட்க வேண்டிய கேள்வி இது மட்டும் கிடையாது அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் கிட்ட ஹை லெவல் கீ வந்துட்டு இருக்கு. இதுவே ஒருத்தவங்க டிரான்செண்டன்ஸ் லெவல் வந்துட்டு அடைஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். பட் இதனால தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. இந்த மாதிரி பவர் இருக்கிற டிரான்செண்டன்ட் லெவல வந்துட்டு அடைஞ்ச மாஸ்டர்ஸ் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஹெவன்லி டீமன் கல்ட்ல வந்துட்டு 50 விட குறைவான பேர் தான் இருக்காங்க. சோ அந்த மார்ஷல் சொசைட்டிலுமே அதே அளவுக்கு பேர் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அந்த டிரான்செண்டன்ட் லெவல அடைஞ்ச மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடும் ஒருத்தன் தான். பட் இவனோட கீயை வந்துட்டு ஃபுல் பொட்டன்ஷியலை இவனால யூட்டிலைஸ் பண்ண முடியல போல. இருந்தாலும் கூட இவன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். என்கிட்ட இருக்கிறத விட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் கிட்ட நிறைய கீ இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் கின்ஷங்க சேர்ந்தவன் அப்படிங்கனால இவனோட கீ இருந்துட்டு ரொம்ப பியூரா இருக்கு. பட் என்னோட போன வாழ்க்கையில நானுமே அந்த டிரான்செண்டன்ஸ் லெவல் அப்படிங்கறத அடைஞ்சிருக்கேன். அதாவது மனிதர்களுக்கு சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைமை. சோ என்னோட அந்த டிரான்செண்டன்ட் லெவலை பொறுத்தன நாலேஜ் அப்படிங்கிறது இவனுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்பையில இருந்து நான் இன்னுமே கொஞ்சம் மெச்சூர்டு தான் ஆயிருக்கேன் அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்கப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் இருந்து நீ என்னத்தை தான் ஸ்கீம் பண்ணிட்டு இருக்க நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஆஃப் அசரே கிளவுட்ஸ் அண்ட் கிரிம்சன் சன்செட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டைல வந்துட்டு யூஸ் பண்றாரு. ஹீரோ அதுக்கு பதிலா ஆர்ட்ஸ் ஆஃப் சிக்ஸ் சீல்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ரெயின் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மூவ் வந்துட்டு யூஸ் பண்றாரு. ரெண்டுமே மோதிக்கிட்டு அந்த இடத்துல பயங்கரமா வெடிக்குது. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட நைட் எண்டிங் டிவைன் ஸ்பியர் அட்டாக்கை யூஸ் பண்ணி இவனோட அட்டாக்கை கவுண்டர் பண்ணா அது நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் யாரு அப்படின்னு இவனுக்கு உண்மை தெரிஞ்சிரும் போன வாழ்க்கையில இருந்து நான் வந்திருக்கேன்னு. அதனால உடனே இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஃபார்ச்சுனேட்லி இவன் எப்படி சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருக்கேன். பட் அவனுக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பிளைண்டா சண்டை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்கிட்ட வேற ட்ரிக்ஸுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்டிமிடிகேஷன் கீ இருக்குல்ல அதை வந்துட்டு யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி அந்த ஸ்மோக் குள்ள அட்டாக் பண்றப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் ட்ரெச்சரஸ் டீமன் ஸ்பான் இந்த மாதிரி ஃபவுலான பவர்ஸ் எல்லாம் எம்எல்ஏ ஒர்க் ஆகும் நினைக்கிறியா அப்படின்ட்டு எந்த பாதிப்புமே ஏற்படாம கத்துறான். ஹீரோ ஐ கெஸ் இது போதுமானது அளவு இல்ல போல. இந்த ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மேல என்னோட இந்த இன்டிமிடேஷன் கீயை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட மைண்ட் பிரேக்கிங் கேப்பபிலிட்டிஸை நான் இன்னுமே டெவலப் பண்ணி ஆகணும். பிராக்டிகலா யூஸ் பண்றதுக்கு இதை நான் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப உள்ள இருந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக் வந்தது. நம்ம ஹீரோ அதுல இருந்து குமிஞ்சு தப்பிச்சாரான். இருந்தாலும் அவனோட லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து அந்த அட்டாக் பட்டுருது. அதனால அவன் கையில அந்த வெயிட் போட்டிருப்பாங்க விலங்கு அது மேல பட்டு அது நொறுங்கிருது. சோ இன்னுமே வெயிட்ட கலட்டாம தான் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். ச்சே இது உடஞ்சு போச்சு. இதே பிளாக் ஃப்ளேம் ஐயனை வச்சு கிராஃப்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா இது இவ்வளவு ஈஸியா உடஞ்சிருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன ஒரு டெமானிக் ஸ்பான் அப்படின்னு சொல்லல. பட் டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு மன்னிச்சிரு. நான் ஒரு கிரேட் டீமன். எங்களோட கல்ட்டுல அப்பர் ரேங்க்ல சேர்ந்த ஒரு பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வாய மூடு. நீ எந்த டீமனா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இந்த இடத்துல ஃபேக்ட் என்ன அப்படின்னா என்னோட பிளேடால தான் இன்னைக்கு நீ இந்த இடத்துல சாக போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டாக் பண்றப்ப ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க ஏற்படுற கிளவுட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அட்டாக் பண்ண வராரு. அவரோட பாம் இருக்குல்ல அதாவது உள்ளங்கை அதை வச்சு நம்ம ஹீரோவை க்ளோஸ் ரேஞ்சில் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு சில டேமேஜ் ஏற்படுத்திடுறாரு. அதுக்கப்புறமும் நிறைய அட்டாக் நம்ம ஹீரோ பண்றதுக்காக வரப்ப ஹீரோ அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு சமாளிக்கிறப்ப செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ அதுல இருந்துமே தப்பிச்சு போயிடும். ஆனா போறப்பனோட கால்லையுமே அடிபட்டுருது. டேமிட் கிட்டத்தட்ட என்னோட கதையை முடிச்சிருப்பாவ. இந்த சண்டை நல்லா போற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் பார்க்கலாமே இன்னும் நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே ஓடிட்டு இருக்கேன்னு பாக்குறேன் யூ டேம் ராட் அப்படிங்கிறப்ப ஹீரோ ராட்டா ஐ சி இப்படியே நான் எலி மாதிரி ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட ரிவெஞ்சை என்னால அச்சீவ் பண்ண முடியாது. இவனே எனக்கு ஞாபகப்படுத்திட்டான். இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான். பட் என்னால உன்னை கொல்ல முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பா ப்ளோஸை சேஞ்ச் பண்ணிக்குவேன். உன் இருக்கிற ஃபுல் பவரோட என் கூட வா. நான் செத்து போறேன் அப்படின்னா உன்னை கொண்டுட்டு தான் செத்து போவேன். அதுதான் நான் பண்ற லாஸ்ட் திங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீரை ஸ்விங் பண்ணி ஸ்டாப் பண்ணலான்னு போறப்ப அவனுக்கு ஒரு குரல் கேக்குது. இல்ல நீ இதை தப்பா பண்ற இதை வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு குரல் கேக்குது. அப்படி ஹீரோ அதை கேட்டு பண்றப்ப இதுக்கு முன்னாடி டிராகன் மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா அதை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட நோக்கி பண்றான். அவ அதை பார்த்து அவனுக்கு செம்ம ஆச்சரியம். இது டிவைன் டிராகனா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் கேட்கிறப்ப கடைசி நேரத்துல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடோட ஸ்டூடெண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்கப்ப அங்க என்ன பார்த்துட்டு இருக்க நீ ஏன் கூட தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இவன் உண்மையுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். பட் இப்பதான் இவன் பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்றான். இவனை கொல்றதுக்கு எனக்கு இதுதான் பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறான். அங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் இவன் அன்பிலீவபிளா டெரிஃபைங்கா இருக்கான். இப்படி இது பாசிபிளா இருக்கும். இவனோட சொந்த உயிரை கூட பத்தி கவலைப்படாம வெறும் கம்மியான டிஃபென்ஸ் வச்சு என்ன அட்டாக் பண்ண வரான். எல்லா கல்டிஸ்டுமே இப்படிதான் சண்டை போடுவாங்களா அப்படின்னு அங்க நினைக்கிறான். இங்க ரயாங்க உனக்கு முன்னாடி ஒரு பெரிய குழி இருந்தாலும் சரி அது உன்னோட சோல் முன்னாடி டீப்பா பார்த்துட்டு இருந்தாலும் சரி அதுக்குள்ள நீ அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ற வரைக்கும் நீ அலைவா த்ராஷிங்கா தான் இருப்ப. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனோட ஷார்ட்ஸை கிராஸ் பண்ணது உன்னை விட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு.
இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப பேலா வந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு எதிரியை கண்டுபிடிச்சது உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கா? வீக்கா இருக்கிறவங்க எப்படி சாவாங்க, வீக்கா இருக்கிறவங்க எப்படி பெயினை வந்துட்டு அனுபவிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த நரகத்துல 10 வருஷமா நான் வந்துட்டு எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டேன், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரயாங் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.